வணக்கம். PKயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கைலாய வாத்தியம், சங்கநாதம், பரதநாட்டியம், சிலம்பாட்டம், சிவதாண்டவம் என கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக களை கட்டிய மாசி தேரோட்டம். சென்னை திருவொற்றியூரில் 2000 ஆண்டு பழமையான தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் மாசி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தியாகராஜ சுவாமி கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சந்திரசேகர், சூரிய பிரபை, சந்திர பிரபை, நாகவாகனம், ரிஷப வாகனம், புஷ்ப பல்லக்கு என ஒவ்வொரு அலங்காரத்திலும் 4 மாட வீதிகளிலும் வலம் வந்தார். இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சந்திரசேகரர், மனோன்மணி தாயார் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு தேரில் வீற்றிருக்க பக்தர்கள் தியாகராயா, ஆரோரா, ஒற்றியூரா, நமச்சிவாய என பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சன்னதி தெருவில் இருந்து தொடங்கிய தேரானது 4 மாட வீதிகளிலும் சங்கநாதம் முழங்க கைலாய வாத்தியம் ஒலிக்க பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம், சிலம்பாட்டம், சிவதாண்டவம் என கலை நிகழ்ச்சிகளுடன் சிவாச்சாரியார்கள் புடைசூழ தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற தேர் செல்வதற்காகவே திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் காலடிப்பேட்டை முதல் மார்க்கெட் வரை 1 கிலோமீட்டர் தூரம் 45 அடி உயர மெட்ரோ தூண்கள் அமைக்கப்பட்டதால் 41 அடி தேர் பிரம்மாண்டமாக வலம் வந்ததை ஏராளமான பக்தர்கள் வழிநெடுகிலும் சாமி தரிசனம் செய்தனர். வடசென்னையின் பெரிய கோயில் தேர் என தேரோட்டம் நடைபெற்றதால் வெளிப்பகுதியிலிருந்து ஏராளமானோர் குவிந்து வழியெங்கும் பிரசாதங்கள், அன்னதானங்கள், குளிர்பானங்கள் வழங்கி பக்தர்கள் வழிபட்டனர். இதனையடுத்து மாசி திருவிழாவின் 9ஆம் நாள் உற்சவமான திருக்கல்யாணம் வரும் புதன்கிழமை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 63 நாயன்மார்களின் வீதி புறப்பாடு நடைபெறவுள்ளது. இந்த திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலில் தேர் திருவிழா இப்போ கடந்த 10 வருஷமாக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒவ்வொரு வருஷமும் பக்த கோடிகள் ஜாஸ்தி அதிகமாகிட்டே இருக்காங்க. அதனால் இந்த கோயிலுக்கு அடுத்த வருஷம் உள்ளூர் விடுமுறையாக அரசாங்கம் அறிவிக்கணும்னு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம். மேலே முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இந்த தேர் திருவிழாவில் மக்கள்லாம் நிறைய வெளியூர்லலாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. சென்ற வருடத்தை கடந்த 4 வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான கூட்டம் இருக்குது. பொதுமக்களினுடைய இதில் இன்னும் சிறப்பாக நடக்கணும்னு ஆசை. அதே மாதிரி ஆஃபீஸில் திருக்கோயில் நிர்வாகத்தை நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சிறப்பாக போகிற மாதிரி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்காங்க. யாருக்கும் எந்த பொதுஜனங்கள் இடவுறு இல்லாத அளவுக்கு நடத்தியிருக்காங்க. பொதுஜனங்களும் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா. நன்றி.